டிராஃபிக் தான், ஏதோ அமைதி ஊர்வலம் மாதிரி. அந்த அக்கா சொன்னதை செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து பக்கம் தான், ஒரு 15 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன இருக்கும் அதெல்லாம் ஐடியா இல்லை. கேக் வந்துட்டு நிறைய டிசைனில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. சில பேர் போட்டிருந்தாங்க, இங்கே பெங்களூரில் உள்ளவங்க வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தேன். சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. தனீஷ் தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான். ஆமாம், சொன்னதுலேருந்தே ஒரே ஆசையில் இருந்துட்டுருக்கிறாரு. லக்கி ட்ராலாம் இருக்காம்மா இதில். கேக் ஷோ. இது என்ன கிஃப்டா தான் காரு? அப்போ ஆமாம் 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 ஆடா. இது ஃபுல்லாகவே வந்து கேக்கில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. உண்மையிலேயே கேக்கில் தான் பண்ணியிருக்காங்களான்னு அத்தானுக்கு வந்துட்டு ஒரு டவுட்டு. என்னதான் கேக்கு தாத்தா நம்பணும். நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் நிஜமாவே. இவர் வந்து கம்பே கவுடா அங்கே இருக்காரு பாருங்க. தனிஷ் யார் இதுமா தெரியலையா? யாருன்னு தெரியலையே, மேலே போட்டிருப்பாங்களே. ஷோ ஸ்டாப்பர் கேக்கா, சீட்டு கட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அவனுக்கு தெரியும். இங்கே வலிக்கிட்டு போறான் பயப்புள்ள சப்ப முஞ்சா இருக்கான். மானு புள்ளி மானா என்ன மானு இது இப்படி இருக்கு? வரி மான். வரியும் காணுங்க, வரி போட்டிருக்காங்க. கேக் மானு, வரி மான், கேக் மான். தனீஷுக்கு அங்கே வந்துட்டு இந்த தண்ணியை பார்த்தாச்சு, அதனால அவருக்கு அது மேலே மோகம் போயிடுச்சு. இந்த கேக் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முகம்லாம் அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது இல்லை? அதான் பொம்மை மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக அதோட மூஞ்சி கையெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கு, நம்ம நார்மல் பொம்மை இருக்குல்ல அது. மித்த பார்ட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு கேக்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதான் உடம்பு, கால், ட்ரெஸ் இல்லை. ஓ, ட்ரெஸ்ஸு மட்டும்தான் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கு. அந்த நெட்டெல்லாம் கூட அதில் தான் பண்ணியிருக்காங்க கேக்கில். நல்லா இருக்கு. இந்த கேக் சூப்பராக இருக்கு. எதுமா? ஃபவுண்டைன். நல்ல கூட்டம், ஒரே கூட்டம் ஒரே கூட்டம் ஒரே கூட்டம். வீக்கெண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வாங்க. தனீஷுக்கு இந்த ஃபவுண்டைனை உங்களுக்கு காமிக்கணுமா? காட்டியாச்சுடா. எப்படி என்னமா பண்ணுது? ஸ்பின் பண்ணுதா? தெரியுது. இதுல ஒரு ஆனந்தம். என்னம்மா? அந்த லீஃப் வந்து ஒரிஜினல் லீஃப், அது கேக் இல்ல. அவன் இந்த லீஃப் வந்துட்டு கேக்ல பண்ணிருக்காங்களான்னு. காமெடி காமெடி காமெடி. ஜோக்கர். அங்க கிணறு செட்டப்லாம் கூட பண்ணிருக்காங்க கேக்ல. ஃப்ளோரல் கேக் இது. நல்லா இருக்கு, அழகா பண்ணிருக்காங்க. அது ப்ளூ கலர் செம கியூட்டா இருக்கு. யாரதா உங்க சொந்தக்காரங்க மாதிரி இருக்காங்க? ஏய் எங்க அப்பா அவங்க உங்க சொந்தக்காரங்க தான். ஜனார்த்தனன் தாத்தாவா? அடிச்சனா
மக்களே ஜனார்தன் தாத்தா மாதிரியா இருக்காங்க அவங்க. அப்பாவோட சொந்தக்காரங்க மாதிரி தானே இருக்காங்க. அப்பாவோட அங்கிள். இங்க வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கேக்கு இந்த மாதிரியான நொறுக்கு தீனி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ் நிறைய இருக்கு. அவங்க 2 ஐஸ்கிரீம் பார்த்தோம்னா அந்த ஏரியாவுக்கு போயாச்சு. நல்ல கூட்டம். அப்புறம் இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. பெரிய ஸ்டாலா தான் இருக்கு. ஏய் செஸ் இது அழகா இருக்குல்ல அத்தா. எனக்கு இது வாங்கி கொடுங்க அத்தா. இது வீட்டுக்கு நடுவில் தான் கொண்டு வைக்கணுமா? ரொம்ப அழகா இருக்கு. சான்ஸே இல்லை. இடிக்கல், யானை, புத்தர், அந்த செஸ் போர்டு பாருங்களா, ரொம்ப கியூட்டா இருக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க, கேக் ஷோக்கும் வாங்க. அப்புறம் இங்க கார்பெட்லாம் கூட இருக்கு. டயர்ட் ஆயாச்சு. ஃபேன் போட்டு கொடுத்துருக்காவ. ஓ நீ ராஜாவா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. பாஷா பட ரஜினியா? அவனுக்கு இவங்க பில்டப் கொடுப்பாங்க, இவங்களுக்கு அவன் பில்டப் கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு புத்தா வாங்கி வைக்கணும் ரொம்ப ஆசை. ஆனா வாங்கி என் தலையில தான் வைக்கணும். அது வந்து ரொம்ப குட்டி புத்தா, எனக்கு பெருசு வேணும்னா. ஆமா தனிஷ் தான். இது கூட அழகா இருக்கு. இதெல்லாம் இந்த கார்டன்ல வச்சா ரொம்ப அழகா இருக்கும். சூப்பரா இருக்கு. இது கல் இல்ல இவர் ரொம்ப அழகா இருக்காரு. லைட்னிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. பாருங்க செம்ம அழகா இருக்கு. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. பாப்கார்ன் செய்யற மிஷின், நவீன மிஷின். சுடிதார் மெட்டீரியல்லாம் சூப்பரா இருக்கு. 1000 ரூபாவா? 1199. நல்லா வாங்குவீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி. தந்தாவணும் இல்லைன்னா நம்ம போயிடணும். ஆர்கான்சா மெட்டீரியல். இது போத்தீஸ்ல பார்த்துருக்கேன். இது குத்தம் தான், நான் போட மாட்டேன். அப்புறம் ஆனால் நல்லா இருக்கு. கட்டர் அவனே தான். இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி நாங்க கல்யாணம் ஆன புதுசுல நாங்க 2 ட்ரை பண்ணிருக்கோம். நான் சொன்ன உங்ககிட்ட அது டூப்ளிகேட் கட் ஆகாது, நீ தான் வாங்கிட்டு டார்ச்சர் பண்ண. ஆனா அது வெட்டல. இவன் வேற எங்களுக்கு முன்னாடி ஒரு கடைக்குள்ளயா போயிடுறான். பாரு ஜான்சி அக்கா வந்து அள்ளிருப்பாங்க எல்லாத்தையும். ஜான்சி அக்கா வந்துருச்சா? ஜான்சி அக்காக்கு பிடிக்கல. ஆமா கம்மல்லாம் கூட நல்லா இருந்தது. பரவாயில்ல. அத்தானுக்கு வந்துட்டு கம்மலை பார்த்தோன்னே அக்கா ஞாபகம் வந்திருக்கு. இங்க 2 பேரையும் இப்ப பொண்ணா போல வீட்டுக்கு கூட்டு போறது என்னோட டாஸ்க். அதுக்கு உங்களை நாங்க வந்து வீட்டுல வச்சிருக்கோம். சரியா? இவனை பாருங்களேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வீட்டுக்கு போலாம் வாங்க. கண்ணு வேண்டாம் அப்படி வைக்கிறாடே. இது தப்பு பண்ணா மூக்குல விட்டு குத்துறதுக்கு. வந்து சப்பாத்தி எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. பசிக்குது, 4 சப்பாத்தி தந்தா நல்லா இருக்கும். அவங்க வச்சோடனே இதுவாயிருச்சு. 40 நிமிஷத்துல எவ்வளோ 3999 மட்டுமே. நாங்க டயர்ட் ஆயிட்டோம்னு சொல்லி எங்களுக்கு பாதாம் மில்க் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் மாடி தென் வாங்கி மாடி.
டேஸ்ட் மாடினா டேஸ்ட் பண்ணிட்டு வாங்குங்கன்னு. சரியா? வாங்கி மாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துபாயில் வந்துட்டு பார்த்தது. அதுக்கு பிறகு இங்கே தான் வந்துட்டு பார்க்குறேன். இதெல்லாம் ஃபுல்லாக துபாயில் வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க. உள்ள வந்துட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும், சுற்றி சுற்றி பார்த்து அப்படின்னா தாராளமாக இங்கே வரலாம். நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. பார்கெயின் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லா கம்மியாகவே வாங்கலாம். பெருசாக எதுவும் வாங்கலை. இந்த இவனுக்கு வந்துட்டு சும்மா 2-3 டாய்ஸ் தான் வந்துட்டு வாங்கினான். சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் சித்துக்கும்னு சொல்லிட்டு 2 தான் என்னமோ தான் வாங்கணும், வேறு எதுவும் பெருசாக வாங்கலை. அப்புறம் இங்கே இது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பார்த்துட்ருக்கேன். லீஃப் இருக்குல்ல, அதை காய வச்சு அதில் வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடி தங்கம்? இந்த 5 வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் அழகாக இருக்குது. இது வந்து தேக்கலையில் பண்ணியிருக்காங்க. தேக்கலையை வந்து காய வச்சு அதில் வந்துட்டு அந்த மேலே உள்ள இதெல்லாம் அப்படி வந்து பிச்சு எடுத்துகிட்டு கலர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. போன எக்ஸிபிஷனில் தான் வந்துட்டு இது வாங்கி அதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒன்று வாங்கியிருக்கு. ஐயோ அப்பா, உள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட பொருள் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஆனால் வந்துட்டு பயங்கர புழுக்கம். ஏன்னா பெரிய ஹாலு, ஒரு மாதிரி ஷீட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே தான்? அப்படியே டைம் பாஸ் பண்ணணும். பசங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கூப்பிட்டு வந்து எல்லாம் ஃப்ரீயாக சாப்பிடலாம் தருவாங்க. சின்ன சின்ன ஐட்டம்லாம் வாங்கிட்டு எஸ்கேப் பண்ணலாம். அப்போ நிறைய சாம்பிளுக்கு வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம் 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 ஆமாம். 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்களா. உள்ள சாம்பிள் பீஸாக நமக்கு நிறைய தராங்க. அப்புறம் அந்த கேக் ஷோவும் நல்லா இருந்தது. குட்டீஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வீக்கெண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வாங்க. நல்ல கூட்டம். அதே நாங்கள் மத்தியான டைமில் வந்தோம். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்போ பயங்கர, ஆமாம் இப்போ பயங்கர கூட்டம் அங்கே போயிட்டுருக்கு. ஓகே, பாய் பாய்.